நம்ம பெரிய பதவி வேணாலும் இருக்கலாம், லட்சமாக சம்பாதிக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடவுளை நாம் தேடலைன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே அமைதி என்பதோ ஆசீர் என்பதோ நிம்மதி என்பதோ மகிழ்ச்சி என்பதோ நீடித்து நிலைக்காது. ஏரோது நிலைத்திருக்கலாம், நான் அனைத்து குழந்தைகளையும் கொன்று விட்டேன், எனவே நான் தான் அரசன் என்று. ஆனால் இயேசு காப்பாற்றப்படுகின்றார். அதே போல நாம் எப்பேற்பட்ட ஏழைகளாக இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படலாம், ஆனாலும் கடவுள் என்னை பார்த்து கொள்வார் என்று மாதாவையும் சூசையப்பரையும் போல அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் வாக்கில் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது நிம்மதி உங்களுக்கு இருக்கும், அமைதி உங்களுக்கு இருக்கும், இறைவனின் அருளும் ஆசிரும் தொடர்ந்து உங்களை வழிநடத்தும். எவர் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரோ அப்பொழுது தந்தையின் அருளும் ஆசிரும் நீக்கமர நிரம்ப கிடைக்கும். இந்த கிறிஸ்துமஸ் குடிலே இருக்கின்ற இயேசுபாலன் நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகின்றார்.